வாழ்க வளமுடன். குருவே துணை. உங்கள் ஜெயவேதா. இன்று போன வாரம் நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்ககிட்ட பகிரணும்னு ஆசைப்படுறேன். வழக்கம் போல ராத்திரி 9 மணிக்கு சமையலை முடிச்சுட்டு கிச்சன்லாம் கிளீன் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஒரு சின்ன நிகழ்ச்சியை பார்த்தீங்க. எங்க மேடை மேல ஒரு குட்டி பள்ளி மேடையிலிருந்து கீழ் நோக்கி இறங்குவதற்காக காத்து கொண்டிருந்தது. மேடையிலிருந்து கீழே தரை நோக்கி இறங்குவதற்காக காத்து கொண்டிருந்தது. மேடையில மார்பிள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு 3 இன்ச்சு கிட்ட நம்ம பக்கவாட்டில் மார்பிள் ஒட்டியிருப்போம், கிரானைட்டு. அதுக்கு மேல மேடையில நம்ம கிரானைட் ஒட்டியிருப்போம். இப்ப மேடையிலிருந்து அந்த பக்கவாட்டுக்கு கிரானைட் மூலமா கீழ் நோக்கி இறங்க அந்த பள்ளி முயற்சி செய்து. சின்ன பள்ளி, சுண்டு விரல் சைஸ் இருக்கு. நான் அது என்னதான் பண்ணுது, ரொம்ப நேரமா நின்றுச்சு அந்த பள்ளி. அங்க அது கீழ் நோக்கி இறங்குறத கவனிச்சேன். ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கு. இது என்னதான் பண்ணுது இந்த பள்ளி அங்க அப்படின்னு ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். முன்ன இருக்கிற 2 காலை எடுத்து முன்ன வைக்க ட்ரை பண்ணுது, பின்ன காலை எடுக்க பயப்படுது. முன்ன காலை எடுக்குது, ஆனா பின்ன காலை எடுக்க பயப்படுது, எங்க விழுந்துட போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரமா அந்த இடத்துல நின்றுட்டே இருக்கு. இது ட்ரை பண்ணுது, ஒரு காலை எடுக்குது, டப்புன்னு பிடிச்சிக்குது அந்த கிரானைட் மேல, எங்க விழுந்துட போறோமோ. இது ரொம்ப நேரம் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, எப்படி விடியறதுக்குள்ள அது கண்டிப்பா அங்கிருந்து நகர்ந்துரும், முயற்சி பண்ணி பண்ணி நகர்ந்துரும் கண்டிப்பா. ஏன்னா பல நேரங்கள் அப்படிதாங்க, சிங்க்ல பள்ளி இருக்கும், விடிஞ்சா பள்ளி இருக்காது, அங்க எப்படியாவது அடிச்சு பிடிச்சு மேலே ஏறி வந்துடும். இந்த நம்பிக்கையில நான் போய் படுத்துட்டேங்க. ஆனா என் கவனம் ஃபுல்லா அந்த பள்ளி மேல இருந்தது. அது இந்நேரம் இறங்கிட்டு இருக்குமா, முயற்சி செஞ்சிருக்குமா, அந்த கவனம் இருந்துகிட்டே இருந்தது. விடிய காலையில எழுந்து போய் கிச்சன்ல பாக்குறீங்க, நின்ன இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கு அந்த பள்ளி. என்னடா இது, ஒரு சாப்பாடும் சாப்பிடல, அப்படியே நின்றுட்டு இருக்கு இந்த பள்ளி. கீழ் நோக்கிய பயணம் எந்த இடத்துல ஆரம்பிச்சதோ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. ரொம்ப நேரமா பார்த்து அது அசையவே இல்லை, கண்ணு விடிச்சுக்கிட்டே இருந்தது. எனக்கு ஒன்றும் புரியல. சரி, இதை பேசாம நம்ம தள்ளி விட்டுறலாம், முரத்துல வாரி நம்ம கீழே விட்டுறலாம் அப்படின்னு. எனக்கு பள்ளினா பயங்கர பயங்க. அதனால என்னுடைய கணவர் அவரை கூப்பிட்டு இந்த பள்ளியை கொஞ்சம் எடுத்துருங்கன்னு அவரும் முரத்துல அதை வாரினார். அப்படி வாரும்போது, எப்படிங்க இருக்கு, பள்ளி ஓடி போயிடுச்சா அப்படின்னு கேட்டேன். இல்ல, அந்த பள்ளி செத்து போச்சுனாரு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்தது கொஞ்ச நேரம். ஏன்னா இந்த பள்ளி இருக்கு பாத்தீங்களா, முயற்சி செஞ்சுது, ஆனா அதால இறங்க முடியல, பயப்படுது. அந்த பயத்துல நின்ன இடத்தை விட்டு அசையாம அங்கேயே செத்து போச்சு. பிளாட்டான சர்ஃபேஸ்ல சமமான ஒரு அந்த கிரானைட்ல நடந்திருந்த பள்ளி இப்போ அன்னைக்கு ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கு. ஏன் நம்ம கீழே இறங்கக்கூடாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்கு. அப்படி எடுத்த முயற்சியில பயன்ற ஒரு விஷயம் அது அங்கிருந்து மேல் நோக்கியும் போக விடாம கீழ் நோக்கியும் போக விடாம நின்ன இடத்துலயே அது செத்து போச்சு. இதுதாங்க வாழ்க்கை. இதுதான் இறைவன் நம்ம கத்துக் கொடுக்கிற பாடம். இப்படிதான் ஒவ்வொரு பாடமும் இறைவன் நம்ம கத்துக் கொடுக்கிறான். நாம பல இடங்கள்ல புது முடிவை எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த அரைச்ச மாவை அரைப்போமா, துவைச்ச துணியை துவைப்போமா? எல்லா நேரத்திலையும் அரைச்ச மாவை அரைக்கவும் முடியாது, துவைச்ச துணியும் துவைக்கவும் முடியாது. சில நேரங்கள்ல புது மாவு அரைக்க வேண்டியது இருக்கும், புது துணியை துவைக்க வேண்டியது இருக்கும். இது வரைக்கும் துவைக்காத மெலிசான ஒரு துணியோ புது மெட்டீரியல் துணியோ துவைக்க வேண்டியது இருக்கும். இல்லையே, இந்த குவாலிட்டி தானே செஞ்சேன், இது எனக்கு பழக்கம் இல்லை, அப்படி உதாசனப்படுத்தினா அந்த செயலின் மூலமாக நமக்கு கிடைக்கிற அனுபவம் மேன்மை நமக்கு கிடைக்காம போயிடும். இந்த பள்ளி ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எனக்கு ஒரு முயற்சி எடுக்கிற பயந்த அந்த க்ஷணத்துல அது உயிர் போயிடுச்சு. பல நேரங்கள்ல நாமளும் புது முயற்சிக்கு அஞ்சி நின்ன இடத்துலயே நின்னுறோங்க. அப்போ எப்படி நாம பழக்கிக்கிட்டோமோ அந்த பழக்கத்தின் வழியே தேங்கி அந்த பழக்கத்தின் வழியே வாழ்ந்து மடிந்து விட்டுட்டோம்.
இந்த பிறவியே முடிஞ்சிடுது. அப்ப பிறவி பிறந்ததுக்கான என்ன ஸ்பெஷல்? தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஏதாவது ஒரு சாதனை செய்யணும். அப்ப அது மாதிரி இருக்கணும் நம்ம பிறப்பு, இல்லைங்களா? ஆனா அந்த சாதனைக்கு அரைச்சம்மாவே அரைச்சிருந்தா ஆகாது, துவைச்ச துணியை துவைச்சிருந்தா ஆகாது. வாழ்க்கையில ஏதாவது ஒரு புது விஷயம் ட்ரை பண்ணணும். நம்ம அந்த புது விஷயம் ட்ரை பண்றதுக்கு பயந்துட்டு தயங்கி நின்னோம்னா இந்த பள்ளி கதை தாங்க நமக்கு. நம்ம ஆரம்பிச்சிட்டோம், ஆனா பயமா இருக்கு போறதுக்கு, அப்படியே நின்னுடுறோம். அப்ப என்ன ஆகும்? பழைய விஷயத்துக்கு போக முடியாது, புது விஷயம் நோக்கியும் போக முடியாது. நம் சாதனையின் மரணம் தாங்க. உண்மைதாங்க. இந்த ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சேன். இப்படி நம்ம பேசலாமா, இப்படி கொடுக்கலாமா? ஆனா எனக்கு ரொம்ப ஆசை, டெய்லி இப்படி ஒரு அனுபவங்களை நம்ம பகிரணும்னு சொல்லிட்டு. நம்ம குரல் ஒத்துழைக்குமா? நம்ம குரல் எல்லாருக்கும் தெளிவா கேட்குமா? செய்தி கரெக்டா போய் சேருமா? அப்படின்ற பல கேள்விகள் என் உள்ளே இருந்தது. ஆனா அதற்கான ஒரே பதில், ஒரு பல்லியே தைரியமா கீழே இறங்குது, புது முயற்சியில் ஈடுபட்டு பல பல்லிகள் வென்று வருகிறது. உனக்கு என்ன? உனக்கு என்ன? அந்த சின்ன பல்லி மாதிரி நின்ன இடத்துல தோத்து போயிட போறியா? செத்து போயிட போறியா? இல்ல தோத்து போனாலும், குரல் சரியா வரலனாலும், ஸ்பீச் சரியா வரலனாலும், மொழி சரியாக இல்லைனாலும் முயற்சி செய்து வெல்ல போகின்றாயா? ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிகளே, ஒவ்வொரு முயற்சியும் பிரம்மாண்டங்களே. அப்போ முயற்சி செய்வதை மட்டும் விட்டுறாதீங்க. தோத்தாலும் பரவாயில்ல, கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, முயற்சி செய்துக்கிட்டே இருங்க. என்னைக்கோ ஒரு நாள் அந்த முயற்சி வெற்றி கனியை நமக்கு அதுவா பறிச்சு கொடுக்கும். அந்த நாள் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயவேதா. வாழ்க வளமுடன்.